காதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, லாங் டிஸ்டன்ஸ் லவ். அந்த பையனை அந்த பொண்ணு பார்த்திருக்கவே மாட்டா. அதே மாதிரி அந்த பொண்ணையும் இந்த பையன் பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஸோ காதல் கோட்டை படத்துல தான் அஜித்தும் கமலியும் பார்க்காம ஒரு சீன்ல வந்து பார்த்து, ஓ நீங்க தான் கமலியா அப்படின்னு ஒரு லவ் வந்து சீன் ஆயிருக்கும். பட் ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல சும்மா அங்க ஃபில்டர் எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு அப்படியே சும்மா பெரிய ஹீரோயின் மாதிரி காட்டிடுறாங்க. பையங்களும் அதே மாதிரி தான். ஆனா நேர்ல அவங்க 2 பேரும் மீட் பண்ணும் பொழுதோ, பேசும் பொழுதோ சில நேரங்கள்ல இவ்வளவு நாள் இவளையா காதலிச்சோம், இவ்வளவு நாள் இவனையா காதலிச்சோம் அப்படிங்கிற மாதிரி வட போச்சுங்கிற மாதிரி போயிடுது. சோ இந்த லவ்வ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? அதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. லவ் ஆத்ம நமஸ்காரம் ஸ்ரீ லக்ஷ்மி சாய் தன்வந்திரி கிளினிக்லேருந்து டாக்டர் சிந்து. லவ் டாபிக் எடுத்தாலே சிரிப்பு தான் வருது. அந்த லவ் இருக்குது. லவ் ரொம்ப நல்ல விஷயந்தான். லவ்வால் தான் இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ சந்தோஷம்தான். ஆனால் லவ் பாதியிலே போயிடும், அதுதான் உண்மை. ஸோ வந்து ஒவ்வொரு ஏஜில் 18+ பட்டாம்பூச்சி பறக்கும், எல்லாமே நடக்கும். 20ல் 18 20 வரைக்கும் ஓகே. 25 அப்படி ஆகும்போது ஒரு மூஞ்சி ஒரு முகம் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, அது போயிடும். அதுக்கப்புறம் 30+ல வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பீரியடில் லவ்வோட லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். இந்த பார்க்காம காதலிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து சினிமாவுக்கு ஓகே. நிஜத்தில் எங்கேயாவது ஒன்று நடக்கும். பை த லக் அந்த பொண்ணுக்கு ஒரு பாக்கியம், இந்த பையனுக்கு ஒரு பாக்கியம் இருக்குன்னா நடந்துடும். இல்லைன்னா ஆயிடுச்சே அப்படின்னு யாராவது ஒருத்தங்க பெண்ணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேக்ரவுண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இருக்கும்போது ஒரு பயத்திலையாச்சும் அந்த லைஃப்பை ஹேண்டில் பண்ணி போவாங்க. பையன் சைட்லேருந்து ஒரு இருக்கணும்.